அரிசி மாவே பயன்படுத்தாமல் சுவையான பிடி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்து ரவையோட பச்சை வாசனை போக இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 3 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச வெல்லத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் போல் உப்பு, வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பொடியாக நறுக்கின தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிக்க விருப்பமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஆறுனதும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.